அன்றைக்கி மார்னிங் ஒரு 9:30 இருக்கும். முந்தின நாள் கால் பண்ண அதே பிரைட், "அக்கா எனக்கு சாரீ ட்ரை பண்ணணும், கொஞ்சம் வர முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எனக்கும் பிரைட்ஸ் ப்ளேஸ்க்கும் ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் இருக்கும். அதனால் நானும் கிளம்பி போயிட்டேன். சாரீ அயர்ன் பண்ணாமல் ப்ரீப்ளீட் மட்டும் பண்ணி தாம்பூலத்துக்கு கொடுத்து விட்டுருந்தேன். அதை அவங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக இந்த காட்டன் சாரீ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சில்க் சாரியை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வரப்போ பயங்கர வெயில். வீட்டில் சின்ன சின்ன வேலை இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்ததுமே எனக்காக வடை, டீ எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ என் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்ததை நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக கிளம்பி கிளைண்ட் அட்டன் பண்ண போயிட்டேன். கிளைண்ட் வர கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த டைமில் அங்கே இருந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். கிளைண்ட்டும் வந்துட்டாங்க. அவங்க ஒயிட்னிங் ஃபேஷியல் தான் எடுத்திருந்தாங்க. இவங்க என்னுடைய காலேஜ் சீனியர். ஸோ காலேஜ் டேஸில் நடந்த எல்லாத்தையும் பேசிக்கிட்டே ஜாலியாக சர்வீஸ் எல்லாம் முடித்து அவங்களையும் அனுப்பி வச்சாச்சு. இது பிரைட் நம்மக்கிட்ட போட கொடுத்துருந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ். ஸோ ஆரி ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டிச்சிங் மட்டும்தான் இருக்குது. ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.